ஜோதிச்சுடரே, கருணைக் கடலே, திருநீலகண்டனே, என்னுடன் நீ இருப்பதால் தோல்விகள் கூட தோற்றுப் போய்விடும். வெற்றிகள் தானே வரும், புகழ்கள் தேடி வரும். அந்த புகழால் கிடைக்கும் மாலைகளும் வெற்றிகளும் என் தலைவன் ஒருவனுக்கே, எமையாளும் ஈசனுக்கே. வாழ்க நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. எப்பொழுதுமே ஏதோ இந்த மாதத்துக்கான பலன், அடுத்த மாதத்துக்கான பலன் அல்லது தினபலன் அப்படின்னு நம்ம சொல்றதில்ல. நம்ம வீடியோவை பார்க்கும்போது ஏதாவது ஒரு மாற்றம், சோர்ந்து கிடக்கிற என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களின் தோழிகளின் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே அக்கறையோட இந்த வீடியோவை தயார் செஞ்சிருக்கிறோம். அதனால மிக மிக முக்கியமான வீடியோ. என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னா, நமக்கு உயிரும் உடலும் எப்படி முக்கியமோ அதுபோல பொருளாதாரம் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அப்போ அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தொழில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எந்த தொழில் செய்யலாம் அல்லது எந்த தொழில் நீங்கள் இருப்பீங்க, எந்த தொழில் உங்களை கோடீஸ்வரனாக்கும், இந்த பிரபஞ்சம் எந்த தொழிலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தொழில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படின்னு பல வகையில் நம்ம சொல்லலாம். அதனால விருச்சிக ராசி நண்பர்களின் தோழிகளின் பெரியோர்களின் பிள்ளைகளோட தொழில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு. இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். தொழிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விருச்சிக ராசி நண்பர்களை பத்தி சில வார்த்தைகள் பார்த்தோம்னா, காலபுருஷனின் 8ஆம் இடம், குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான், இவர்களுடைய நட்சத்திரங்கள் உண்டு. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படின்னா தேங்கிய நீர், கருவாட்டுக்கடை, சாக்கடை, குளம், குட்டை, வீடு பக்கத்தில் சுடுகாடு, சவக்கடங்கு, ஆம்புலன்ஸ் நிற்கிற இடம், இப்படி தான் உங்கள் வீடு அமைஞ்சிருக்கும். விருச்சிக ராசி அப்படின்னாலே கொஞ்சம் தந்தைக்கு ஆகாத ராசி. விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொஞ்சம் தந்தை உறவுல சிக்கல் இருக்கும். இல்லைனா தந்தை பிடிக்காது, இல்லைனா தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு. அதுபோல் மனசுக்குள்ள 1000 இருந்தாலும் ஒரு பங்கு கஷ்டத்தை தான் நீங்கள் வெளியில் சொல்லுவீங்க. மனசுக்குள்ளாரே புதைச்சி வச்சுப்பீங்க. விஷப்பூச்சிகள், தேல், வௌவால் இதெல்லாம் வரக்கூடிய கோவிலுக்கு அருகில் தான் உங்களது வீடு இருக்கும். சந்து பொந்தில் வீடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கடன் மெயினாக வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கின பணம் உங்கள் செலவுக்கு பயன்படாது. அந்த கடனை நீங்கள் கொடுத்து அடைக்கவும் உங்களால் முடியாது. ரொம்ப சிரமப்படுவீங்க. அது பெரிய போராட்டமாகவே இருக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு. அதனால தான் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் கடனை வாங்குறத நிறுத்திக்கணும். கடன் வாங்கவே கூடாது. அப்படி அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா எதையாவது விற்று தான் கடன் அடைக்கணும். அப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த பணத்துக்கு போய் நம்ம இந்த இடத்த விற்கிறோமே, பொருளை விற்கிறோமேங்கிற வருத்தம் இருக்கும். அதுபோல் எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் செஞ்சிட மாட்டீங்க. தேலுக்கு பின்னாடி தான் விஷம். அதுபோல் யோசித்து செயல்படுவீர்கள். அடுத்தது நம்ம மிக முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம்னா, சுய கௌரவம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே கௌரவம் தான் உங்களுக்கு உயர். அதுபோல் எல்லா விஷயத்து மேலேயும் எல்லார் மேலேயும் உங்கள் துணை மீதும் எப்பொழுதுமே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஆண்களை பார்த்தாலும் அல்லது பெண்களை பார்த்தாலும் ஒரு சலன புத்தி இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்கள் தோழிகள் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த சலன
உணர்வு, ஆண் பெண் பால் உணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கோச்சார ரீதியாக எப்படி வேணாலும் இருக்கலாம். கோச்சார ரீதி அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகளின்படி எப்படி வேணாலும் உங்களது குடும்ப சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் பிறப்பின் ஜாதகத்தின் அடிப்படையில் எப்பொழுதுமே குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். திருமணத்திற்கு முன்பு கல்வியில் பிரச்சனை, வேலைக்கு போகிறதுல பிரச்சனை, திருமண விஷயத்தில் பிரச்சனை, திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தொழிலுக்கு வருவோம். தொழில் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் தான் நம்ம இருக்கோம். கடுமையான உழைப்பு, கடுமையான கஷ்டங்கள், மனக்கஷ்டம், கடன் பிரச்சனை இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம் கண்ட கனவின்படி வேலை அமையலைனாலும் ஒரு சூழ்நிலைக்காக, வீட்டு பிரச்சனைக்காக, ஒரு கட்டாயத்துக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சு அது மூலயமா கிடைக்கிற வருமானத்தை நம்ம பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதில் நிம்மதி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். பிரச்சனைகளை தீர்க்கலாம், ஆனால் அந்த வேலையின் மூலயமா நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எவ்வளவு உழைச்சாலும் ஒரு நிம்மதி இல்லை. நம்ம வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல, கோடீஸ்வரனாக மாற முடியல, பணக்காரனாக மாற முடியல, நம்ம நினச்சதை செய்ய முடியல, பல தடைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. நமக்கான தொழிலை, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த தொழிலை அல்லது நம்ம வேலையை தேர்ந்தெடுக்கிறத விட நம்மளை தேர்ந்தெடுத்த வேலையை நாம் எடுக்காததான் காரணம். புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு என்ன திறமை வரும், இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு, நம்மளை வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக்கக்கூடிய வேலை என்ன, நம்ம ராசிக்கான, நட்சத்திரத்துக்கான, லக்னத்துக்கான, நம்ம வீட்டு அதிபதியான இப்போ உங்களுக்கு சந்திரன், அதற்கேற்ற வேலை என்ன அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒருவேளை கட்டாயத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை, உங்கள் ராசிக்கான வேலையை, உங்கள் நட்சத்திரத்துக்கான வேலையை, உங்கள் லக்கணத்துக்கான வேலையை நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதில் ஒரு நிம்மதி இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்கணத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் வலிமை பெற்றதாக இருக்குதா, அந்த 10ஆம் இடத்துக்கான தொழில் என்ன, என்ன தொழில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விதி இருக்குது, அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் வலிமை என்ன, காரகங்கள் என்ன, முக்கியமாக என்ன தொழில் செய்ய சொல்லுது, 10ஆம் இடத்தின் அதிபதி யார், இது ரொம்ப முக்கியங்க. அவர் எங்கே இருக்காரு, அவருடைய வலிமை, காரகங்கள் என்ன, 10ஆம் இடத்தின் அதிபதி தங்கி இருக்கிற அந்த வீட்டின் அதிபதி யார், அவர் எங்க இருக்காரு, அவருடைய வலிமை என்ன, அவருக்கு செய்ய வேண்டிய நம்ம தொழில் என்ன, பரிகாரங்கள் என்ன, 10ஆம் வீட்டை யார் பார்க்கிறார்கள், கால், அரை, முக்கா, முழு பார்வை இருக்குதா, நல்ல நிலைமையில அந்த பார்வை நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுலாம் மிக மிக நம்ம ஆராய வேண்டிய இடம். தொழிலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 10ஆம் இடம் தான் முக்கியம். அதனால் இந்த 10ஆம் இடத்தை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த கிரகம் பார்க்கிறது, 10ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் குரு சேர்க்கை 5, 2, 6, 9, 10 ஆகிய இடங்களில் செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருப்பதனால் உங்களுக்கு உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் உயர் பதவியை நம்பிக்கையோடு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் சூரியன் புதன் சேர்க்கை, நல்ல கல்வி அறிவும், படிக்கிற காலகட்டத்தில் அருமையாக படிப்பீங்க. அதுபோல் குடும்ப சூழ்நிலையும், மனைவி வகையில் நல்ல யோகமும், குறிப்பாக ஆன்மீக தொடர்புகளில் பிரகாசமாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் மனசு இந்த ஆன்மீக பயணத்தில் அடிக்கடி போயிட்டு வரும். முழுமையாக நீங்கள் நம்புவீங்க, ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மை, இந்த உலகத்தில் நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறார், ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள். அந்த நம்பிக்கையால் தான் உங்களது குடும்ப வாழ்க்கையும், மனைவி சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களும், அரசியல், இராணுவம், காவல்துறை இது போன்ற விஷயங்களில் நீங்கள் புகழை பெறுகிறீர்கள் அல்லது பெறலாம். குறிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்கள், இறைவனை நம்புங்கள். நம்ம நம்பவே கூடாததற்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை, ஆனால் நம்புவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இந்த பூமி மட்டும் எப்படி உயிர்களோட உருவாகி இருக்கிறது, எங்கேயும் இடிக்காம எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏனோ தானோ
அப்படின்னு நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்திருந்தா இந்த பூமியில் உயிர்களே வந்திருக்காது. அனைத்து பிரபஞ்ச சக்தியும் உண்மையை சொல்ல போனால் இந்த பூமிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு முழுசா அப்படின்னு நம்பலாம். எல்லா கிரகங்களுடைய ஒவ்வொரு விதமான சக்தியும் இந்த பூமிக்கு மொத்தமாக கிடைச்சதுனால தான் உயிர்கள் தோன்றி இருக்கு, நம்மளும் அதில் தோன்றியிருக்கும். அந்த ஒரு ஆன்மீக நம்பிக்கை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்போ 5, 6, 10, 11 இருக்கும்போது அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கான தொழிலை நம்ம குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இரும்பு நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொறியியல் துறை, சுரங்க தொழில்கள், விவசாயம், மின்னியல் துறை, மாந்திரீகம், தாந்திரீகம், சாமியார்கள், இது மாதிரியான தொழில் அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட எந்த தொழில் நீங்கள் எடுத்தாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத முழுசாக நம்பக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தொழில்களும். அதுபோல் பூமியில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும், பூமியில் தான் எல்லா தொழிலும் செய்வோம், இருந்தாலும் பூமியை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அது சிறப்பாக அமையும். தாது பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யலாம். அதுபோல் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க செய்ய நினைக்கிறத நல்லா திட்டமிட்டு தான் செய்வீங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் செஞ்சிட மாட்டீங்க. ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்தாலும் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்க. மனதைரியம் மிக்கவர்கள், உடல் பலம் உடையவர்கள், சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க. ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஆசை. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமாக வாழணும், எது நடந்தாலும் நடக்கட்டும். நாளைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு வழியே இல்லைனாலும் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம், இன்னைக்கு கெத்தாக வாழுவோம். ஒரு நாள் நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ, நேற்று இருந்துட்டோம், இன்னைக்கு தான் நிலைமை, அதனால் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். புகழ்ச்சியை அதிகமாக விரும்புவீங்க, ஆனால் சண்டைக்கு போக மாட்டீங்க. அதே நேரத்தில் வந்த சண்டையை சும்மா விடவும் மாட்டீங்க. ஏண்டா இவங்கள்ட்ட சண்டைக்கு போனோம், பெரும் இம்சையாக இருக்க, படாத பாடுபடுத்துகிறாங்களே, காலில் விழுந்துடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களது எதிராளிகளும் துரோகிகளும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தவங்களும் நினச்சிடுவாங்க. படாத பாடுபடுத்துருவீங்க. ஏன்னா விருட்சகம் அப்படின்னா தேலை முன்னாடி பார்க்குறதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. முன்னாடி கடித்தாலும் கொத்தினாலும் இந்த நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஆனால் அது திரும்பி போகும்போது வால் மட்டும் நம்ம மேலே பட்டுடுச்சுன்னா நம்ம தொலைஞ்சோம். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் அந்த வலியை நம்மளால் குறைக்கவே முடியும். அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்தது அந்த வாலில். அதுபோல தான் பார்க்கறதுக்கு பண்புள்ளவராக, அற்புதமானவராக, அருமையானவராக, நல்லா சிரித்து பேசி பழகுவீங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் நேர்மையும் கொடுக்கல அப்படின்னா திரும்பி நல்லபடியாக தான் போவீங்க. சரி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த வர பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். செவ்வாய் வீடு சௌமிய ராசியாக இருக்கிறது. அதனால் நியாயத்திற்காக தைரியமாக போராடுகிற குணம் எப்பொழுதுமே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. ஒளி கிரகமான விருட்சகம் சூரியனும் சந்திரனும் தர்ம கருமாதிபதிகளாக அமைகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு வழியில் 4 பேருக்கு நல்லது செய்வீங்க. 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காகவே நீங்கள் உழைப்பீங்க. அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பேச்சினால் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. அப்போ பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில், மார்க்கெட்டிங், அதுபோல் இன்சூரன்ஸ், MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இது போன்ற தொழிலில் வேலையில் பிரகாசமாக நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப பிரகாசிப்பீங்க. உங்களுக்கு சிறப்பாக வரும் இந்த தொழிலெல்லாம். அதுபோல் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. அப்போ உங்களுக்கு தனஸ்தானம், இது குரு வீடு. அதனால் வருமானம் சட்டத்துக்கு உட்பட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் உங்களுக்கு நேர்மையான வழியில் அது கிடைக்கும். சட்டவிரோதமாக செய்கிற பணம் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்காது. விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த தொழில் விஷயத்தில் இதை கவனமாக புரிஞ்சுக்குங்க. சட்டத்துக்கு உட்பட்ட தொழில் தான் உங்களுக்கு அமையும், வருமானம் தான் அமையும். அப்படியே ஒருவேளை பிறரால் ஏதோ ஒரு பாவங்கள் நம்மள்கிட்ட இருந்து அந்த பாவங்களை தீர்க்க நம்ம சில கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா சட்டத்துக்கு புறமான தொழில் நமக்கு கிடைக்கும். அப்படி சட்டத்துக்கு புறமான விரோதமான செயல்கள் மூலம் நமக்கு பணம் கிடைக்குது, சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பணம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, விபத்து பிரிவுகள், தேவையற்ற செலவுகள், கடன், இது மாதிரியான விஷயங்களால் நமக்கு அந்த பணம் செலவாகிவிடும். அதுபோல் லஞ்சம், இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. 2ஆம் இடம் தனுசு, 2இல் சுக்கிரன். அதனால் சமூக தொடர்பு தொழில் உங்களுக்கு அமையும். அரசியலில் இருப்பீங்க. தானம் செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய
தொழில் நீங்கள் செய்யலாம். அது மாதிரியான நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு சேரலாம். கூட்டாளிகளின் மனைவி மூலம் நல்ல லாபம் உண்டு. அதனால் எல்லாரையும் அரவணைச்சு மதித்து உங்களது வாழ்க்கையை நடத்தும் போது உங்கள் உறவினர்களாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு இந்த தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சூரியன் உத்திராடம் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட பத்திரங்கள், கருவூலம், நிதி நிறுவனங்கள், இதன் மூலியமாக லாபம் நன்றாகவே வரும். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அதில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சகத்திற்கு 10க்கு அதிபதி சூரியன். அதனால் கௌரவ பதவி, ரொம்ப உயர் பதவி, அரசியலில் உயர்ந்த பதவி, இது மாதிரியான பதவிகள் என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கும். அந்த பதவிகளால் பெயர், புகழ், நிர்வாகத்திறன் இதெல்லாம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல இழப்புகளை சந்தித்து, தோல்விகளை சந்தித்து, அவமானங்கள், அசிங்கங்களை சந்தித்து நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து இருக்குல்ல, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையும் போதும், மிகப்பெரிய சொத்தை நீங்கள் சம்பாதிக்கும் போதும் அந்த சொத்துக்களை உங்கள் குடும்பத்தினர் அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விருச்சிகராசி நண்பர்களுக்காக இருந்தாலும் சரி, தோழிகளுக்காக இருந்தாலும் சரி, அதிகபட்சமாக மற்றவர்கள் தான் உங்களது சொத்தை அனுபவிப்பார்கள் கடைசி காலத்தில். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாயை கட்டி வைத்த கட்டி அதிகம் சேமிக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு சில இன்சூரன்ஸ் பணத்தை போட்டுட்டு, சில அக்கௌண்ட்ஸில் பணத்தை போட்டுட்டு சந்தோஷமாக வாழறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வாழ்க்கையை அனுபவித்து விடுங்கள். எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விட்டு உங்கள் சந்தோஷங்களுக்காக, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எந்த செலவு செஞ்சாலும் செஞ்சு முடிச்சிருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிற மாதிரி வாயை கட்டி வைத்த கட்டி எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம சாப்பிட போகிறதில்ல, அல்லது நமது குடும்பம், நமது சந்ததியினர் சாப்பிட போகிறதில்ல, யாரோ ஒருத்தவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படி நம்ம சம்பாதிக்கணும்? ஏதாவது ஒரு சூழ்நிலை கேஸு போட்டு அல்லது இப்படி கையெழுத்து போட்டு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம சொத்தை இழந்து விடுவோம். அதனால் வாழ்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழணும். எப்பொழுதுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் வராது, அந்த சொத்து பறிபோகாது. நீங்கள் எவ்வளவு போராடினாலும் அந்த பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஆன்மீக பலம், ஆன்மீக பலன், அருள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிக மிக முக்கியம். அவங்க வழக்கமாகவே ஆன்மீகத்தில் சிறப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் இது மாதிரியான ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுவது நல்லது. எல்லாருமே தொழில் செய்யலாம். தொழிலுக்கான வெற்றி எல்லாருமே அடையிறோமா? 9 கோடி பேரும் வெற்றி அடையிறோமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன் இல்லை? நாம் செய்கிற வேலைக்கு ஏற்றது மாதிரி, நம்ம செய்கிற தொழிலுக்கு ஏற்றது மாதிரி, அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். முக்கியமாக ஆன்மீகத்தில் நம்ம பயணம் செய்தே ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தொழில் வலிமை நமக்கு இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய வலிமையை நம்ம அடையலாம். அப்போ பரிகாரம் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம உழைச்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும், பெரிய ஆள் ஆகலாம் அல்லது கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. இந்த பரிகாரங்களையோ, இந்த ஆன்மீக பயணத்தையோ, இந்த பிரபஞ்ச சக்தியையோ, அல்லது நமக்கு மேலே ஒருவன், அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத உணராத வரைக்கும் நம்மளால் நம்ம வாழ்க்கை முழுவதும் எது செய்தாலும் அதில் ஜெயிக்கவே முடியாது. ஒரு நிம்மதியாக இருக்காது. நம்ம உணரணும், கடவுள் இல்லை, பிரபஞ்ச சக்தியாவது இருக்குது. ஐம்பூதங்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஐம்பூதங்கள் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலும் வேலையும் செய்யவே முடியாது. ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இது இல்லாமல் ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செஞ்சிருவீங்களா? அப்போ ஐம்பூதம் அப்படிங்கிறது அது ஒரு சக்தி. அதற்கான பரிகாரங்களையும் தியானங்களையும் பூஜைகளையும் நம்ம செய்தே ஆக வேண்டும். ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரங்களை செய்வது நல்லது. சில பேர் சொல்லுவோம், உண்மையான உழைப்பு இருந்தால் போதாதா? பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராருக்கு என்ன பாவ பலன்கள் இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது சில பேருடைய அறிவு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அகத்தியர் பெருமான் ஜீவநாடியில் நிறைய பேருக்கு பரிகாரங்களை செய்ய சொல்லி வாழ்க்கையை செம்மையாக்கி இருக்கிறார் அகத்தியர். பொதுவாகவே பரிகாரம் வீண் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் கோவில் குளம் இருக்காது. கோவில் குளத்துக்கு போய் மனம் அமைதியாகி சுறுசுறுப்பாகிறாங்கள அவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. கொலை, கொள்ளை, குற்றங்கள் இப்படி உலகத்தில் நிறைய உருவாகி இருக்கும். இந்த ஜாம்பிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெறியில கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மிருகத்தனமா. அந்த மாதிரி இந்த உலகம் ஆகி இருக்கும். அதனால
பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா, ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு அதிகமாக டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கவலைகள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அதனால நமக்கு கோபம் வரும், உறவுகள் பிரிவு வரும். அப்போ இது மாதிரியான நேரத்தில் இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும்போது நமது மனம் அமைதி அடையும். இந்த உலகம் பிறந்தது எதுக்காக, இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது எதுக்காக, மனித பிறவி அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் புரிய வைக்கும். அப்போ பரிகாரங்கிறது சுத்தமாக தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது, பல புரட்சிகளை செய்திருக்கிறது. உதாரணமாக பரிகாரம் செய்பவருடைய மனநிலை, அவரது கர்மா, தெய்வ அருள், சித்தன் அருள், திட வைராக்கியம், நம்பிக்கை, கனிந்த மனசு, இது எல்லாத்தையும் பரிகாரம் தான் தீர்மானிக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பரிகாரங்கள் அப்படின்னா சில போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இத்தனை ஆயிரம் செலவாகும், நைட்டு 2 மணிக்கு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில போலி ஜோதிடர்கள் போலி பரிகாரங்களை சொல்வார்கள். அந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருங்க. அது மாதிரியான பரிகாரங்கள் தேவையில்லாதது. அது பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள். பரிகாரம் அப்படிங்கிறது கோவில்லையும் நமது வீட்டு பூஜை அறையிலையும் வீடுலையும் நடக்கிற பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிற ஹோமங்கள், பூஜைகள், இதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு பரிகாரங்கள். இங்கே சொல்கிறது எப்படி தெரியுமா, பரிகாரங்கள் அப்படின்னா எல்லாம் கொள்ளையடிக்கிற வேலை, திருடுற வேலை, போய் பணத்தை செலவழிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு திருடன் இருப்பான், கொள்ளைக்காரன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே திருடனாக இருக்க மாட்டாங்க. அதனால் எது மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற கவனம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பரிகாரங்கள்ங்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் இந்த ஆன்மீகத்துலேயும் இந்த பரிகாரத்துலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நம்ம தொழிலை முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம். என்னதான் நீங்கள் நம்பலனாலும் ஒரு தொழிலுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் தொழில் செய்கிற இடத்துல லாபம் இருக்கணும், அந்த தொழிலில் ஒரு அமைதி இருக்கணும், ஒரு புரட்சி இருக்கணும். திடீர்னு ஒரே நாளில் நமக்கு நிறைய லாபம் வரும், நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, தொழிலில் பெரிய பெரிய முதலீட்டுக்கான கையெழுத்து நடக்கும். அதெல்லாம் இந்த பரிகாரங்கள். அதனால தான் அப்போ வியாபாரத்துலேயும் தொழிலையும் கஷ்டப்படுறவங்க முருகன் படத்தை கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும், வச்சுருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள், 1, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். 2, வீட்டில் உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 3இல் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலாவது. அடுத்தது 3வது, இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கணும். என் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா, கண்திஷ்டிகள் அகலணும், தீய சக்திகள் விலகணும் அப்படின்னா, அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். 7 வகையான திரி, பஞ்சுத்திரி, வாழைத்திரி, தாமரைத்தண்டு திரி, எருக்கந்திரி, அதோட சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 7 வகையான திரியில் ஏதாவது ஒரு திரி உங்கள் வீட்டில் இருக்கணும். அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய், அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, சூடம், அகர்பத்தி, வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி. அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம், அதுபோல் பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாவு. இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கணும், எப்பொழுதுமே வச்சுருக்கணும். ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த லட்சுமி விளக்கு போதும். லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம். போட்டா இல்லைன்னா விளக்கில் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வச்சு கொளுத்தி வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டில் குடியிருக்கிறதா அர்த்தம். அதனால் இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளாக இருந்தால் 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பொருள்லாம் ஒரே கடையில் தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். தரமானதாக கலப்படம் இல்லாத பொருளாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது. அப்போ கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அந்த மாதிரி பூஜை செய்கிறோம்ல, அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழில் இடத்துல இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரோம் அப்படின்னா தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காலையில் நம்ம தொழில் அலுவலகத்தை திறந்த உடனே சூடம் ஏற்றி, சாம்பிராணி ஏற்றி,
பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம்னு அடுத்து சொல்கிறேன். மந்திரத்தை சொல்லிவிட்டு நீரை கடையில் தெளித்து விடுங்க. அதுபோல் மாலை 6 மணியிலிருந்து 6:45க்குள் இந்த மந்திரம் ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு இந்த நீரை கடை மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் இருக்கிற இடம் இதெல்லாம் தெளிச்சிட்டு வரணும். அப்போ தான் லட்சுமி கடாட்சம் நமக்கு உருவாகும். இப்போ நம்ம தெளிக்க முடியல அப்படின்னா நம்மள்கிட்ட வேலை செய்கிற பெண்கள் யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள தெளிக்க சொல்லுங்கள். நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. அதுபோல் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பூர்வாய தட்சிணாய பசிவமாய உத்ராய அனுப்பூரக சர்வே ஜன வசியம் குரு ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்துக்கான சக்திகள் அபரிதமாக இருக்கு. அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தொழில் மூலியமா ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க. அதுபோல் நம்ம குறிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சமூக நல சேவைகளில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்காக பாடுபடுவது, உழைப்பது, உதவி செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். எதிரிகள் கண்டால் மட்டும் அஞ்சி நடுங்கும்படியான செயல்களை நீங்கள் செய்வீங்க. பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்களாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற வேலை எதில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலை, அரசியல் துறைகளில் வேலை, இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய உயர் பதவியை நீங்கள் அடைவீங்க. உங்களது மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பார்த்து, உங்கள் தைரியத்தை பார்த்து, உங்களை பார்த்து அனைவரும் பயப்படுறதுனால உயர் பதவிகளை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அரசியல்லையும் அரசு துறையிலையும் விருச்சிக ராசி நண்பர்களும் தொழில்களும் இருப்பது மிக மிக நல்லது. அதுபோல் வாசனை திரவியங்கள், தேன், கோதுமை இதெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளாகவும் நீங்கள் இருக்கலாம். மருத்துவ துறையில் சாதனை படைப்பீர்கள். ரசாயன துறையில் புகழ் அடைவீர்கள். அதுபோல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அருமையாக பொருந்தும். விருச்சிக ராசிக்கு காலத்துக்கு 5ஆம் இடம். கலை விளையாட்டுத் துறைகளில் வேலை செய்கிற அமைப்பு அதிகமாக இருக்குது. மருத்துவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் நட்சத்திரம் வருகிறது. அதனால் சமூக சேவையில் செய்யக்கூடிய திருமண புரோக்கர்கள் இது மாதிரியான தொழிலாக நீங்கள் செய்யலாம். அடுத்தது சுங்க இலாகா வருமான வரியில் வேலை செய்யலாம். விருட்சகத்தை செவ்வாய் ஆள்கிறார். அப்போ மேஷத்தில் ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருட்சகத்தில் உணர்ச்சி பிழம்பாக இருப்பீர்கள். அதனால் ஊழல், அத்துமீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்களை ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அனுமதிச்சிடாதீங்க. நீங்கள் எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களது துறையில் நீங்கள் இந்த விஷயங்களை அனுமதிக்கவே மாட்டீங்க. அப்படியான வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க. உங்களது கௌரவமும் புகழும் அங்கு தடைபடும். அதுபோல் விருட்சிக லக்கணத்திற்கு உரியவனாக செவ்வாய் வருகிறார். அப்போ விருட்சிக லக்கணத்திற்கு 10ஆம் இடம் சிம்மம், 11ஆம் இடம் கன்னி, 10க்குடைய ஜீவனாதிபதி நம்ம சொன்னது மாதிரி சூரியன், 11க்குடைய லாபாதிபதி புதன். அப்போ இவர்களுக்கான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரவாதிகளாக புகழ் பெறலாம். ஒரு அருமையான சுயமாக எழுப்பப்படும் கோவிலுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பூசாரியாக உட்காந்துருங்க, மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிருவீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் அல்லது தோழிகளுக்கும் இது ஒரு புது ஐடியா. வாய்ப்பு கிடைச்சா எங்கேயாவது சுயம்பா சிலை கிடைக்கும். மரத்துக்கடியில் ஒரு வினோதங்கள் நடக்கும். அது மாதிரியான விஷயங்களில் ஒரு சிலையை வச்சு சாமியாராக உட்காந்துட்டீங்க. சில ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க, ஜோதிட கலையை கற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா மிகப்பெரிய புகழை நீங்கள் அடையலாம். செப்படி வித்தை, மாயாஜாலம், கண்கட்டு வித்தைகள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையாக வரும். அதன் மூலயமா வருமானம் பயங்கரமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நீதித்துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மக்களுக்கு பயன்படுற எதையாவது புதுசாக கண்டுபிடிச்சு புகழ் அடைவீங்க. ரசாயன துறையில் ஈடுபடுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீடு, நிலப்புலன்கள் விற்பனை செய்து வருமானம் பெறலாம். எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் உங்களது வேலை இருக்கும். உதாரணமாக செங்கல் சூளை, கொள்ளு பட்டறைகள், மின்வாரியங்கள், கருவிகள் தயாரிப்பது இது போன்ற இடத்தெல்லாம் நீங்கள் வேலை செய்யலாம். அதுபோல் ஹோட்டல் துறை அற்புதமாக இருக்கும். சிற்பிகள் ஆகலாம், ஓவியர் ஆகலாம். காவல்துறை, இராணுவத்தில் வேலை கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலம்பம், குத்துச்சண்டை வீரராக நீங்கள் வரலாம். பவள வியாபாரம், தங்கம் இது மாதிரியான வியாபாரங்களை செய்யலாம். மாயாஜாலம், ஏவல், பில்லி, சூன்யம் இது எல்லாமே உங்களுக்கு சர்வசாதாரணமாக அமையும். சர்க்கஸில் வேலை கிடைக்கும். உங்களுக்கு அந்த சர்க்கஸ்லாம் அருமையாக வரும். பெரிய பதவிகள் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுபோல் விவசாய நிலங்களை எடுத்து காய்கறிகள் நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த விஷயத்தில் நீங்கள் அடையலாம். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா இந்த பிரபஞ்சத்துக்குமான சக்தியும் இருக்கிறது.
நம்முடைய கஷ்டத்தில் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆளப்பட்டது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விஷயங்களையும் நம்ம மதிக்கும் போதும் அதற்கான பரிகாரங்களை செய்யும் போதும் மிக அற்புதமான பலனை நம்மளால் அடைய முடியும். அதனால் ஆன்மீக பயணத்தில் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, தோழிகளே, ஈடுபடும் போது இந்த விஷயங்களையும் கடைபிடியுங்கள். ஆன்மீக பயணத்தில் ஈடுபட மறந்து விடாதீர்கள். எக்காரணத்தை கொண்டாவது எவ்வளவு வேலைபளவாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போதுதான் மனம் அமைதி பெறும். அப்போ பணியிடத்தில் இது மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க, விட்டு விடாதீர்கள். எவ்வளவு வேலை பளுவாக இருந்தாலும் சரி, பரபரப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இது போன்ற இந்த பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ எப்பொழுதுமே விட்டுறாதீங்க. அதுபோல் தொழிலில் இது மாதிரி நடந்துக்குங்க, இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிங்க. அதுபோல் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் உங்கள் தொழிலில். இப்போ இந்த மாதிரியான தொழிலெலாம் செய்யலாம் அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சில நம்பிக்கைகள் நம்ம கொண்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தொழில் செஞ்சாலும் உழைச்சாலும் தொழிலில், அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்திலையும் நம்ம நம்பிக்கை வேணும். அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும். என்னதான் தொழில் செஞ்சாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய லாபத்தை, முழு லாபத்தையும் நம்ம அடைய முடியும். உங்கள் தொழிலில் இது மாதிரியான நடைமுறையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்க கொடுத்தாலும் அதே மாதிரி கொடுங்க. அதுபோல் பணம் எண்ணும் போதும், தொழில் சம்பந்தமான ஃபைல், நோட்டு இதெல்லாம் பெரட்டும் போதும் எச்சிலை மட்டும் தொடாதீங்க. எச்சிலை தொட்டு அதை செய்யவே கூடாது. குறிப்பாக ஆன்மீக புத்தகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எச்சில் தொட்டு அதை புரட்டாதீங்க. தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்க, எக்ஸ்பென்ஸ் புக்கு, கேஷ் புக்கு, இந்த மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் முதல் எழுத்தா ஸ்ரீ அப்படின்னு போட்டுங்க, இல்லைனா சுபலாபம் அப்படின்னு எழுதிக்கிங்க. இதை பெரிய பெரிய தொழில் அலுவலகத்தில், பெரிய பெரிய தொழிலில் இதை செய்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நோட்டில் ஸ்ரீன்னு எழுதியிருக்கும், இல்லைனா சுபலாபம் அப்படின்னு எழுதியிருக்கும் தொழில் செய்கிற அக்கௌண்டன்ஸ் புக்கில். இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க. அதுபோல் வெளியில் போகும்போது பர்ஸு இல்லைனா சட்டப்பையில் பணம் இல்லாமல் போகவே கூடாது. ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் பணம் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் உலகமாக மாறினதுனால சரி அப்படியே அனுப்பிக்கலாம், மொபைல் மூலிமா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இப்படி அனுப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுறோம். ஆனாலும் நம்ம பையிலையோ பர்ஸ்லையோ பணம் ஒரு 10 ரூபாவது இருக்கணும். அந்த பணத்தோட பச்சை கற்பூரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குட் பேபி ஸ்கிரீனில் பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினலான பச்சை கற்பூரம் இருக்குது. நம்ம கடையில் வாங்கினதெல்லாம் எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி, அந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் பையிலையோ அல்லது பர்ஸ்லையோ வச்சுக்கோங்க. ஒரு துளி வாரம் அதை மாற்றணும். ஏன்னா அதனுடைய எஃபெக்டும் வாசனையும் போயிடும் நம்ம திறக்கும் போது போகும்போதெல்லாம். அதனால் ஒரு 1/4 ரூபாய், முன்னாடி பழைய 1/4 ரூபாய் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சைஸில் இருக்கும். அந்த சைஸில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை பையில் வச்சுங்க, இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்கிங்க. அதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்குது. அதுபோல் கடையில், வியாபாரம் செய்கிற இடத்துல, அலுவலகத்தில் பணப்பெட்டி வச்சிருக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் மஞ்சள் நிற சுவர் இல்லைன்னா மஞ்சள் நிற பெட்டி, எந்த இடம் நீங்கள் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுவர் மஞ்சளாக இருக்கலாம், இல்லைனா அந்த பெட்டி மஞ்சளாக இருக்கலாம். மஞ்சள் நிறமாக வச்சுக்கிறது நல்லது. அந்த இடத்துல இருக்கக்கூடாத கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, சிகப்பு, நீல நிறம் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பண வரவை அது குறைக்கும். அந்த பெட்டியிலையும் நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால தான் அந்த பெட்டியிலையும், பணப்பெட்டியிலையும் வைங்க. அதுபோல் பணப்பெட்டியில் பணம் வைக்கும் போதும், வங்கியில் பணம் போடும்போதும் மகாலட்சுமியை மனசார நீங்கள் வணங்கிக்குங்க. இல்லைனா மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் ஜபிங்க. ஏதாவது ஒரு வரியில் மந்திரம் இருக்குது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏன்னா முதல்ல பெருசாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் யாருங்க போய் போடும்போதும் பணப்பெட்டி வைக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபா, ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா போடும்போது சொல்ல வேண்டியதில்லை. இதே 5000, 10,000, 50,000, 1 லட்சம் அப்படின்னு பணப்பெட்டியில் வைக்கும் போதும், பணப்பெட்டியில் போடும் போதும், எடுக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க அப்படின்னா அந்த லட்சுமி திரும்ப கிடைப்பா. திரும்ப வர்றதுக்கு ஆசைப்படும். அந்த லட்சுமி, பணம்னாலே லட்சுமி தானே, அதனால் அது நம்மக்கிட்ட வர்றதுக்கே ஆசைப்படும். அதனால தான் அந்த மந்திரத்தை சொல்கிறது. அதுபோல் இதே மந்திரத்தை சொல்லி நம்ம அலுவலகத்தில் சூடம் ஏற்றும் போதும், தீபம் ஏற்றும் போதும், ஊதுபத்தி, சாம்பிராணி
இதெல்லாம் ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பணப்பெட்டிக்கு தினமும் ஊதுவத்தி சாம்பிராணி தூபம் காண்பீங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு வீடு எல்லாரும் கொண்டு போய் காமிப்போம். பணப்பெட்டியில் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் செஞ்சுக்கிங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள்ளார ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து கொண்டு இப்போ நான் சொன்ன மந்திரம் சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நீரை கல்லா, பணப்பெட்டி, கடை, அலுவலகம், இந்த வாசல்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. மிக அற்புதமான சக்தியை கொண்டது. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும் இல்லை. இந்த மந்திரத்துக்கு கந்திஷ்டி, கெட்ட சக்திகள், போட்டி, பொறாமைகள் நம்ம அலுவலகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது போயிடும். அதுபோல் நம்ம ஆஃபீஸில் மிக மிக முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கணும். நான் சொன்ன இந்த ஆன்மீக பொருட்கள் மிக முக்கியம். இந்த பொருள் இருக்கணும். தரமான பொருள் வேணும்னா நம்ம சொன்ன அந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு நம்ம என்ன தொழில் செஞ்சோமோ அதில் முயற்சி பண்ணுங்க. இருக்கிற தொழிலில் நம்ம எது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க சொன்னோமோ அது மாதிரிலாம் கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் சொன்னதுனால இந்த தொழில் செஞ்சால் அல்லது இது மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறி விடலாம். ஆனாலும் கடினமான உழைப்பு மிக மிக முக்கியம். ஆன்மீக நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதாவது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட நமக்கு விதிக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடித்தால் பலனும் வெற்றியும் நிச்சயம் நம்மளை சேரும். இது பகவான் கூற்று. இந்த கூற்றை திருவள்ளுவரும் தன்னுடைய குரல்ல சொல்லியிருக்கிறார். அழகா சொல்லியிருக்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஊஞ்சுற்றுப்பவர். அதாவது மனதில் சோர்வு இல்லாமல், தொடர் முயற்சியில் குறைவு இல்லாமல் உழைப்பவன் அவன் செய்கிற செயலுக்கு இடையூறாக வரும் தலை விதியையே ஒரு நேரத்தில் தோல்வியுறை செய்து வெற்றி பெறுவான். அதுதான் நம்முடைய விதி. பகவான் நமக்கு கொடுத்ததும் அதுதான். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா உழைக்கிறோம், ஆன்மீக பயணத்தில் உழைக்கிறோம். கண்டிப்பா உங்களது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான தொழிலை நீங்க எடுத்து செஞ்சாலும் அல்லது உங்கள் கனவுக்கான தொழில், நீங்க விருப்பப்பட்ட தொழில் நீங்க செஞ்சாலும், இந்த 3 விஷயமும் உண்மையா உழைக்கிறது, உண்மையா கஷ்டப்படுறது, ஆன்மீக பயணத்தோடு கஷ்டப்படுறது இருந்தால் வெற்றி உங்களுக்கு தான். அது எவ்வளோ பெரிய தலைவிதியாக இருந்தாலும் அது தோற்று போகும். அதனால் யார் ஒருவர் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பாரோ அவரை விதி சுலபமாக தழுவும் அப்படிங்கிறது தான் இந்த திருவள்ளுவர் குறளின் சூட்சம கருத்து. அடுத்த அருமையான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.